ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 579. இங்கு சாஸ்திர அறிவும் கிருஷ்ண திருநாமம் எனும் கதை காண்போம். இது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான தெய்வத்திரு பக்தி சிதாந்தா குரு மகாராஜரால் கொடுக்கப்பட்ட கதை. முன்பு ஒரு சமயம் ஒரு இலக்கண பண்டிதர் மாலை நேரத்திற்கு சற்று முன்பு காட்டு வழியே மாமனார் வீட்டிற்கு சென்று கொண்டு இருந்தார். இதை பார்த்த சில மனிதர்கள் தனியாக காட்டு வழியே செல்லும் பண்டிதரை பார்த்து கூறினார்கள், ஓ ஐயா பண்டிதர் அவர்களே, இப்பொழுது மாலை ஆகிவிட்டபடியால் இந்த இடத்தில் புலிகளின் பயம் இருக்கும். நீங்கள் இப்பொழுது போக வேண்டாம். அருகில் உள்ள கிராமத்திற்கு போய் இரவு அங்கு தங்குங்கள் என்றார்கள். இதனை கேட்ட பண்டிதர் சிரித்துவிட்டு கூறினார், நீங்கள் முட்டாள்கள், நீங்கள் இலக்கணம் படிக்கவில்லை. அதனால் உங்களுக்கு புலியின் சப்தம் எப்படி தெரிய முடியும்? தெரியுமா? புலியின் சப்தத்தின் உடைய பொருள் விபூர்க்கம், அந்த பொருள் பூர்வகம் பொருள், அதாவது மிகவும் இரகசியமான பொருள் முகர்தல் மட்டுமே. எனவே புலியிடம் எனக்கும் ஒன்றும் பயம் கிடையாது. அது வந்தாலும் என்னை முகர்ந்துவிட்டு சென்றுவிடும். எனக்கு கவலை கிடையாது. இந்த மாதிரி நினைத்து கொண்டு இருக்கையில் ஒரு புலி வந்து பண்டிதரை அடித்து போட்டுவிட்டு சென்று விட்டது. அந்த பண்டிதரின் உயிர் போய்கொண்டு இருக்கும்போது அவர் நினைத்தார், வியாக்காரண பொருள் முகர்தல் மட்டும் கிடையாது, சில நேரத்திலும் சாப்பிடுதலும் ஆகும் என நினைத்தார். இந்த மாதிரியான ஞானம் யாருக்கு தெரியும் என சொல்லி அந்த பண்டிதன் மரணம் அடைந்தான். இந்த கதையின் கருத்து என்னவென்றால், கிருஷ்ண பக்தி உடையவன் படிக்காதவன் என்ற போதிலும் உண்மையான சரணாகதியை மூடன் போல் செய்தாலும் பகவான் மனம் உவந்து ஏற்றுக்கொள்கின்றார். அதே சமயம் எல்லாம் தெரிந்தவன் என எவன் மாறுதட்டுகின்றானோ அவனுக்கு பகவான் மரணம் என்ற தேர்வை வைக்கின்றார். எல்லாம் அறிந்தவன் மரணத்தை அறியாது படுதோல்வி அடைகின்றான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.